700 கிலோமீட்டர் ஸ்கூட்டர்ல ஓட்டியாச்சு. 4 வருஷத்துக்கு அப்புறம் ஊருக்கு போயிட்டு வந்தாச்சு. அடுத்து எது மேல ஃபோக்கஸ் பண்ணலான்ற ஒரு கிளாரிட்டி வந்தாச்சு. ஊர்ல எல்லாம் வெறும் நம்மகிட்ட பேருக்கு தான் பேசுறாங்கன்றது புரிஞ்சிச்சு. சாட்டர்டே சாயந்தரம் வண்டியோட எமிஷன் டெஸ்ட் எடுத்தேன். அதுக்கப்புறம் டேங்க் ஃபில் பண்ணேன். 2 பிரேக்ஸையும் அட்ஜஸ்ட் பண்ணேன். மொபைல் ஃபோன் ஹோல்டரை ஃபிக்ஸ் பண்ணேன். அதுக்கப்புறம் ஆயில் லெவல் செக் பண்ணேன். இது எல்லாத்தையும் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறமா துணியை பேக் பண்ணேன். பேக்லலாம் பேக் பண்ணல. ஏன்னா ஸ்கூட்டரில் போகிறதே ஒரு பெரிய கஷ்டம். அதில் பேக்கெல்லாம் வச்சுன்னு போனால் இன்னும் கஷ்டம்னு வண்டியில் இருக்கிற டிக்கியை எல்லாத்தையும் காலி பண்ணி அதுக்கப்புறமா துணியெல்லாம் ஒரு சின்ன பேக்கில் பேப்பர் பேக்கில் போட்டு சார்ஜரு ப்ரஷ்ஷு எல்லாத்தையுமே அதுலேயே போட்டு வண்டி டிக்கியில் வச்சு லாக் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் அடுத்த நாள் காலையில் ஒரு 3:30க்கு ஏந்திச்சேன். 3:30க்கு ஏந்திச்சு மூஞ்சி கை காலெல்லாம் கழுவிக்கின்னு ஃப்ரெஷ்னப் ஆகிட்டு துணியை மாற்றிக்கின்னு ஒரு 4 o'clock போல் வண்டியை ஸ்டார்ட் பண்ணேன். சண்டே எல்லாம் நல்லா தூங்குகிற நேரம், ரோடெல்லாம் காலியாக இருந்துச்சு. ஒரு 60 கிலோமீட்டர்ஸ் கவர் பண்ணதுக்கு அப்புறமா நிறைய விஷயங்கள் எனக்கு புரிஞ்சிச்சு. எதுக்கு பைக்கில் டூரிங் பண்ணுறாங்க, ஜாக்கெட் எதுக்கு போடுறாங்க, க்ளவுஸ் எதுக்கு தேவை, இது எல்லாத்துக்குமே ஒரு யூஸ் இருக்குது. ஹைவேல காற்று அதிகமாக அடிக்குது, அப்போ ஜாக்கெட் கண்டிப்பாக தேவை. வெறும் டிஷர்ட் போட்டிருந்தாக்கா அப்படியே அந்த உடம்பே மறுத்துற மாதிரி ஃபீல் ஆகுது. க்ளவுஸ் போட்டுன்னு இருந்தாக்கா கை வேர்த்தாக்கா அந்த க்ளவுஸில் அப்சார்ப் ஆகிடும். ஸோ எக்ஸலேட்டர் கொடுக்குறதுல எதுவும் பிரச்சனை இருக்காது. பைக்கில் போனாக்கா கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கும். க்ரூஸ் கண்ட்ரோல் எதுனா இருந்துச்சுன்னா இன்னும் கம்ஃபர்டபுளாக இருக்கும். எக்ஸலேட்டர் முறுக்கினே இருக்க வேண்டியது இல்லை, ரிஸ்ட் பெயின் வராது. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் புரிஞ்சிச்சு. ஒரு பைக் எதுக்கு தேவை லாங் ட்ரிப்புக்குன்னு. ஒரு வழியாக அங்கங்கே பிரேக் எடுத்து அதுக்கப்புறம் ஊர் போய் சேர்ந்துட்டேன். ஒரு 11 o'clock போனேன். 350 கிலோமீட்டர்ஸு காலையில் 4 மணிக்கு விட்டு 11 o'clock போய் ரீச் ஆனேன். ஒரு நல்ல பைக் எதுனா இருந்திருந்தால் இன்னும் கொஞ்சம் ட்ராவல் டைம் கட் ஆகிருந்துக்கும். ஒரு வழியாக ஊருக்கு போய் சேர்ந்ததுக்கப்புறம் அப்பாவுக்கு ஃபோன் பண்ணலான்னு ட்ரை பண்ணால் நாட் ரீச்சபிள். ஊரில் அவங்க வீட்டுள்ள இருந்தால் நெட்வொர்க் கிடைக்காது. எங்கே இருக்கிறாங்கன்னு தெரியல. சரி மெதுவாக அப்படியே ஊரில் போனேன். அப்போ எங்கள் பெரியப்பா பையனை பார்த்தேன். நல்லதாச்சு. அங்கேயே வண்டியை நிற்க வச்சுட்டு ஃப்ரெஷ்னப் ஆகிட்டு தண்ணியை குடிச்சிட்டு சரி கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணேன். அதுக்கப்புறம் அப்பா அம்மா எங்கே இருக்கிறாங்கன்னு செக் பண்ணாக்கா வேறு ஒரு ரிலேட்டிவ் வீட்டில் இருந்தாங்க. அதுக்கப்புறம் அவங்கள போய் பார்த்துட்டு சரி நான் கொஞ்ச நேரம் தூங்குறேன்னிட்டு போய் தூங்கலான்னு போனாக்கா தான் எனக்கு ஒரு சர்ப்ரைஸு. எங்களோட வீட்டில் வேறு யாரோ இருக்காங்க. நாங்கள் எப்போனா போனால் வந்தாக்கா யூஸ் பண்ணுறதுக்கு ஒரு வீடு இருந்துச்சு எங்களுது. அதை என்ன பண்ணியிருக்காங்கன்னா எங்கள் பெரியப்பா அவங்க வந்து யாரோ ஒருத்தர் கேட்டாங்க அப்படின்ட்டு அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க. எதுக்குன்னா அவங்க வீடு கட்டணுமா அது வரைக்கும் எங்கே இருக்குவாங்கன்ட்டு. இப்போ நாங்கள் போனதுனால நாங்கள் எங்கே இருக்கிறதுன்னு தெரில. நாங்கள் லாஸ்ட்டில் எங்கே தங்க வீடு எதாச்சுன்னா எங்கள் பெரியப்பாவோட பழைய வீட்டில். அவர் வீடு இடிச்சிட்டு கட்டலான்ட்டு வேற ஒருத்தர் வீட்டுக்கு போயிட்டு அங்கே இருந்தார். அந்த பழைய வீட்டில் போய் நான் படுத்திருந்தேன். அங்கே ஃபேன் இல்லை, குடிக்கிற தண்ணி இல்லை, எதுவுமே இல்லை. ரொம்ப அன்கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு. நான் வேறு அடிக்கடி ஊருக்கு போகிறதுல அதனால எனக்கு யாருமே சரியாக தெரியாது. நான் எங்கள் ரிலேஷன்ஸ்கிட்டே கொஞ்சம் தான் பேசுவேன். அதனால எங்கே போய் தனியாக குடிக்கிறது, யார் வீட்டில் சாப்பிட்றதுன்னு ஒரே கன்ஃபியூஷன். பக்கத்தில் ஹோட்டல்ஸ் கூட எதுவுமே இல்லை. ஹோட்டலுக்கு போனோன்னா ஒரு 10 கிலோமீட்டர்ஸ் போனோம். ஃபஸ்ட்டு டே வந்து எங்கள் ரிலேட்டிவ் வீட்டில் சாப்பிட்டேன். காலையில் நான் வரும்போதே பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு தான் ஊருக்கு வந்திருந்தேன். அவங்க வீட்டுக்கு பொண்ணு வீட்டுக்கார் வந்திருந்தாங்க. அதனால அவங்க சாப்பாடு செஞ்சுருந்தாங்க. மதியானம் அங்கே சாப்பிட்டு அப்புறம் ராத்திரி அங்கே சாப்பிட்டேன். அப்புறமா அன்றைக்கி நைட் அங்கேயே படுத்துக்கினேன். ஏன்னா ஃபேன் அவங்க வீட்டில் இருந்துச்சு. அங்கே படுத்தா கொஞ்சம் சேஃபு அப்படின்னு அங்கே படுத்தேன். 2வது நாள் கோயிலில் ஒரு பூஜை இருந்துச்சு. ஸோ காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டு மத்தியானம் லஞ்சு அங்கே தான் சாப்பிட்டேன். அதுக்கப்புறமா நைட் ஒண்டி வேறு வழி இல்லாததுனால எங்கள் பெரியப்பா வீட்லேயே சாப்பிட்டேன். அதுவும் எனக்கு தனியாக போகிறதுக்கு ஒரு மாதிரி இருந்துச்சு. அப்பா கூட வந்தார். அதனால் அங்கே போய் உக்காந்து அவங்க கொடுத்ததை சாப்பிட்டு ஏஞ்சிட்டேன். ஆனால் இந்த 2 நாளில் ரொம்ப ரியலைஸ் பண்ணேன். எங்கள் பெரியம்மாவோட பிஹேவியரில் ரொம்ப சேஞ்சஸை பார்த்தேன். ஒரு தண்ணி கூட கொடுக்கல. அவங்க பையன் தான் தண்ணி எடுத்து வந்து கொடுத்துட்டு டவலை கொடுத்துட்டு மூஞ்சி கை கால் கழுவுவான்னா. அவங்க வந்து என்னை மதித்து பார்க்காதது கூட எனக்கு பிரச்சனை இல்லை. எங்களோட நிலத்தில் அவங்க தான் பயிர் வச்சு அவங்க தான் சாப்பிட்டுங்கிறாங்க. எங்களுக்கு கொஞ்சம் கொடுக்குறாங்க இல்லைன்ட்டு இல்லை. பட் ஆனால் அவங்க தான் ஃபுல்லாக யூட்டிலைஸ் பண்ணிக்கிறாங்க. அதுக்காவது நம்மளை கொஞ்சம் க்ளீனாக கவனிக்கலாம் இல்லைங்களா? அதுவும் இல்லை. நான் எப்போவுமே பெருசாக எடுத்துக்க மாட்டேன். பட் ஜனங்க பாரு எவ்வளோ மோசமாக்குறாங்க. நம்மளால் அவங்களுக்கு ஒரு பெனிஃபிட் ஆயின்னு இருக்குது. ஆனாலும் அவங்க நம்மளுக்கு எதுவுமே பண்ணுறதுக்கு ரெடியாக இல்லைன்றது தான் எனக்கு பேஜாராக இருந்துச்சு. அதனால தான் யாருக்குமே அவ்வளோ ஈஸியாக ஹெல்ப்பே பண்ணக்கூடாது. அப்போ தான் நான் யோசித்தேன் உக்காந்து. நம்ம வீடு யாருக்கிட்டேயோ இருக்குது, நம்ம நிலம் யாருக்கிட்டேயோ இருக்குது, வீடு உழுற ஸ்டேஜுக்கு வந்துடுச்சு, நிலத்தில் நம்ம சம்பாரிச்சுன்னு இல்லை. ஸோ இது எல்லாத்தையும் நம்ம சால்வ் பண்ணணும். இது எனக்கு ரியலைஸ் ஆன உடனே நான் என்ன பண்ணேன், என் தம்பிக்கிட்ட போய் பேசினேன். நெக்ஸ்ட்டு எப்போ வயல் ஃப்ரீயாக இருக்கோ அப்படின்னு கேட்டேன். அடுத்து நவம்பர் டிசம்பரில் தான் ஃப்ரீயாக இருக்கும்ண்ணா ஏன்னான்னு கேட்டான். நான் என்னன்னா நான் போர்வெல் போடலான்னு இருக்கேன், போர்வெல் போட்டு பேசாமல் பாக்கு மரம் போட்டலான்னு இருக்கேன் அப்படின்னு. ஏன்னா காசெல்லாம் ரெடி பண்ணிட்டுக்கிறியா என்ன ஏது அப்படின்னு கேட்டான். காசு ரெடி பண்ணல, என்றைக்கு இருந்தாலும் பண்ணி தானே ஆகணும். நவம்பருக்குள்ளே நான் ரெடி பண்ணுறேன், போர்வெல் போட்டு அதுக்கப்புறம் பாக்கு மரத்தை நடுறதை பார்க்கலாம் அப்படின்னு சொன்ன உடனே அவங்க மூஞ்சே மாறிடுச்சு. கொஞ்சம் யோசித்தான். அதுக்கப்புறம் நான் ஒத்துக்கினேன். சரி நீ பண்ணு, எப்படி இருந்தாலும் ஒரு நாள் நீ பண்ணி ஆகணும்.
நானும் சப்போர்ட் பண்ணுறேன், யாரையாவது கூப்பிடுறேன், கூப்பிட்டு எல்லாத்தையும் ரெடி பண்ணிடலான்னு. ஸோ இப்போது அடுத்து என்னோடய பார்த்தினான்ற ஒரு கிளாரிட்டி கொஞ்சம் இருக்குது. ஏன்னா வர வர ரொம்ப மோசமாயின்னு போயிருக்குது. விட்டாக்கா எங்களுது எல்லாத்தையும் வேறு யாருன்னா எடுத்து அவங்களே வச்சுக்குவாங்க போலுக்குது. அதுக்கப்புறம் ஊரில் எதுவுமே பெருசாக நான் பண்ணல, யாரையும் போய் பார்க்கல. ஒரே ஒரு வயசானவங்களை ஒண்டி போய் பார்த்தேன். அவங்களுக்கு 100+ இருக்கும் ஏஜ். அவங்ககிட்ட ஒண்டி போய் ஆசீர்வாதத்தை வாங்கிக்கின்னு அவங்க கூட கொஞ்சம் பேச்சு கொடுத்துட்டு வந்துட்டேன். அந்த 2வது நைட்டு ஜல்தி தூங்கலாம். ஏன்னா காலையில் ஏஞ்சி கிளம்புன்மேன்னு பிளான் பண்ணாக்கா ஊரில் பார்த்தா ஆர்கெஸ்ட்ரா பார்த்து ரொம்ப நாள் ஆச்சே, பார்க்கலான்னு ஒரு பக்கம் ஆசை. இன்னொரு பக்கம் நாளைக்கு காலையில் ஜல்தி ஏஞ்சி போடணுமே, அதுக்காக ஜல்தி தூங்கணுன்ற ஒரு தாட்டு. சரி விடு, எப்படி இருந்தாலும் ஆர்கெஸ்ட்ராவில் பாடுறது எப்படி இருந்தாலும் வீட்டுக்கு கேட்கணுன்ட்டு வீட்டிலேயே படுத்துட்டேன். எந்த வீட்டில் படுத்தேன்னா தான் ஃபேன் இல்லை, எங்கள் பெரியப்பையோட பழைய வீடுன்னு இல்லைங்களா, அந்த வீட்டிலே படுத்துட்டேன். ஏன்னா காலையில் ஜல்தி ஏஞ்சி கிளம்பணும், வேறு யார் வீட்டிலனா படுத்தாக்கா அப்புறமா அவங்களுக்கு டிஸ்டர்ப் ஆகும்னு இங்கேயே படுத்துட்டேன். தூங்கலான்னு பார்த்தா அவங்கள பாடி 1 மணிக்கு தான் க்ளோஸ் பண்ணாங்க. 1 மணிக்கு அவங்க ஈவெண்ட்டை க்ளோஸ் பண்ணி அதுக்கப்புறமா நான் தூங்குறதுக்கு 2 மணி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் வெறும் 2 ஹவர் தான் தூங்கினேன். 3:30 மணிக்கு கிளம்பலான்னு இருந்தேன், நான் 4:30 மணிக்கு கிளம்புனேன். 4:30 மணிக்கு கிளம்பும்போது ஒரே தூக்கம். வண்டி ஓட்டும் போதே தூக்கம் வருது. என்னடா இது தூக்கமாக்குது, எங்கன்னா போய் விட்டுருமா வண்டியன்ட்டு என்ன பண்ணேன், ஹெட்செட் எடுத்து காதில் போட்டு பாட்டு கேட்டுக்கினே ட்ராவல் பண்ணியிருந்தேன். அந்த பாட்டு அப்படியே கொஞ்சம் தூக்கத்தை கண்ட்ரோல் பண்ணினே இருந்துச்சு. அதுக்கப்புறமா ஒரு டீயை குடித்தேன் காலையில் விடிஞ்சதுக்கப்புறம். அதுக்கப்புறம் என்ன பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்ற இன்ட்ரெஸ்ட்டே இருக்குல்ல. வண்டி ஓட்டினே இருக்கிற பெங்களூர் கிட்ட வர்றதுக்குள்ளே போதும் ஆயிடுச்சு. வெயில் ஜாஸ்தி ஆயிடுச்சு, டிராஃபிக் ஜாஸ்தி ஆயிடுச்சு. அப்பா, வீட்டுக்கு வரும்போது 12:30 சாப்பிட்டு சைலண்டாக கொஞ்ச நேரம் படுத்தேன். தூக்கம் வரல, பட் சும்மா படுத்திருந்தேன். முதுகு பெயின், அதுக்கப்புறமா தை பெயின். ஏன்னா வரும்போது நிறைய பிரேக் எடுக்கல, வீட்டுக்கு போய் சேர்ந்துடலான்ற ஒரே இதில் அப்படியே வந்துட்டேன். ஃபியூலு சாப்பாடு எல்லாம் சேர்த்து ஒரு 2500 மேலே செலவு பண்ணல. ஏன்னா நான் சாப்பிட்டு வெறும் பிரேக்ஃபாஸ்ட் வண்டி தான். அது போகும்போதோ வரும்போதோ அதையும் சாப்பிடல, வீட்டுக்கு வந்து தான் சாப்பிட்டேன் டைரெக்டாக. நவம்பருக்குள்ளேயே போர்வெலுக்கு தேவையான காசு எல்லாத்தையும் ரெடி பண்ணோம். நவம்பரில் எப்படியோ போக வேண்டியது வரும். ஸோ அப்போ போகிற மாதிரி இருந்தாக்கா ஒரு நல்ல வண்டியில் தான் போகணும். க்ளவுஸு, இந்த ஜாக்கெட்டு எல்லாத்தையும் ரெடி பண்ணிக்கின்னு போனோம். போர்வெல் போடுறதுக்கு எப்படியும் ஒரு 2 lakhs ஆகுது வேணுமா. அதுக்கப்புறம் அந்த பாக்கு மரம்லாம் வாங்கி நடுறதுக்கு வேறு எவ்வளோ ஆகுதுன்னு தெரியல. அது கேட்கல, ஏன்னா போர்வெல் தான் ஃபஸ்ட்டு. தண்ணி வந்தால் தான் அடுத்த வேலையை பார்க்க முடியும். டியூஸ்டே மத்தியானம் நான் பெங்களூர் ரீச் ஆகிட்டேன். ஆனாக்கா எனக்கு இன்ட்ரெஸ்ட்டே இருக்கல வீடியோ எடுக்கிறதுக்கு. என்னான்னு தெரியல, ஒரு மாதிரி ரொம்ப லேஸியாக இருந்துச்சு. இப்போ கூட எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கல. சரி இப்படியே இருந்தாக்கா இதையும் நம்ம ஃபோக்கஸ் பண்ண மாட்டோம், இதிலே பாதியிலே ட்ராப் பண்ணிவிடுவோம். ரொம்ப கஷ்டப்பட்டு யூடியூப்பில் இவ்வளோ தூரம் வந்திருக்கோம், இதை ட்ராப் பண்ணிடக்கூடாது, நம்ம லேசினஸ் குறுக்க வரக்கூடாதுன்னு உட்காந்து ரெக்கார்ட் பண்ணி இதை அப்லோட் பண்ணேன். ஒரு வழியாக என்னோடய லாங் ரைடு ஆசை முடிஞ்சிச்சு. கம்ஃபர்டபுளாக இருக்குல்ல, பட் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். அதுவே எனக்கு கொஞ்சம் பாசிட்டிவாக ஃபீல் ஆகுது. இந்த மாதிரி எல்லாம் ஒன்றுன்னா முடிச்சுனே வர வேண்டியது தான். ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் ஆகட்டும், என்னோடய பிளான்ஸ் ஆகட்டும், எல்லாத்தையுமே முடிக்கணும். நம்ம வாழ்க்கையில் எல்லாத்தையும் பார்த்துட்டோன்னு நினைக்கும் போது தான் இன்னும் நிறைய பார்க்குறது இருக்கும் பழகுது. நான் வாழ்க்கையை போப்பா.